ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பரான மூவி ரிவ்யூ பார்த்தரலாமா? இப்போ ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஒரு ஆள காட்டுறாங்க. அவர் வந்துட்டு ஒரு பணக்கார வீட்ல வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு. வேலை நேரம் போக அவர் ஒரு டிவி ஷோ வந்து ரொம்ப விரும்பி பார்ப்பாரு. அப்படிதான் இன்னைக்கும் பார்த்துட்டு உட்காந்துருப்பாரு. அது என்ன டிவி ஷோவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நீங்களும் விழலாம் இவ்வளோ அமௌண்ட் அப்படின்ற மாதிரிலாம் கேம் ஷோ நடக்கும் பார்த்தீங்களா? ஒரு 10 கேள்வி கேட்பாங்க. அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 4 ஆப்ஷன் கொடுத்து கொடுத்து கேட்டுகிட்டே இருப்பாங்கல்ல. அந்த ஷோ தான் இவருக்கு ரொம்பவே பிடிக்கும். உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரா? ஆனால் அந்த போட்டியாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க கூட சரியான பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருக்க இவர் வந்துட்டு அதுக்கான கரெக்டாக ஆன்சரை சொல்லிட்டு அவங்க தப்பாக சொல்கிறவங்களும் இங்கே உட்காந்து திட்டிகிட்டு இருப்பாரு. நீங்கள்லாம் எதுக்கிட்ட அந்த போட்டிக்கு போனீங்க? இதெல்லாம் நான் போக வேண்டிய போட்டி. நான் போயிருந்தேன்னா அன்றைக்கே ஜெயிச்சிருப்பேன், அப்படி ஜெயிச்சிருப்பேன், இப்படி ஜெயிச்சிருப்பேன்னு உட்காந்துட்டு தனக்கு தானே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாரு. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் அவங்க ஒய்ஃபுக்கு வந்து கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு எப்படி இருக்க, எல்லாம் நல்லா இருக்கீங்கல்ல, இந்த மாதிரி செலவுக்கு பணம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன் ஒரு ஆள்கிட்ட, வாங்கி வச்சுக்கோ, கவனமாக இருங்க அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிட்டு காலையும் கட் பண்ணிடுறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கையில் ஒரு கத்தி எடுத்துகிட்டு நேராக பாத்ரூம்குள்ளே போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை கட்டி போட்டு வச்சுட்டு இருக்காரு. இது இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தா, நல்லா தானே இருந்தா அப்படின்னு பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா தப்புக்குன்னு வந்துட்டு அவர் எடுத்துகிட்டு வராரு. அந்த பொண்ணை ஒரு வழியை ஆக்கி போட்டு போயிடுறாரு அவர் பாட்டுக்கும். இதோட இந்த சீன் கட் ஆகுது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு போலீஸ்காரை காட்டுறாங்க. அவருக்கு ஒரு அழகான ஃபேமிலி ஒன்று இருக்குது. அவங்க ஒய்ஃபு, அவங்களோட பொண்ணு. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அவங்க பொண்ணை கொண்டு போய் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு இவர் வந்து ஸ்டேஷனுக்கு கிளம்பி வந்துடுறாரு. வந்ததும் வராதமாவே ஸ்டேஷனில் வந்து ஒரு ஆள் வேகமாக பதட்டத்தோடு ஓடி வராரு. வந்தவர் என்ன சொல்வாருன்னா, சார் என்னோட பொண்ணு இந்த மாதிரி 15 வயசு பொண்ணு, அவளை வந்துட்டு காணும் சார், அவள் வந்துட்டு நல்லா படிக்கிற பொண்ணு, இந்த மாதிரி இந்த டைம் வந்து நான் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துட்டேன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு இதை நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்லாம் ஆசையாக கேட்டிருந்தா. இப்போ அவள் ரிசல்ட் வந்துருச்சு, அவள் நல்ல மார்க் எடுத்திருக்கா, அவள் கேட்டதை நான் அவளுக்கு வாங்கி கொடுக்கணும், ஆனால் பொண்ணை வந்து காணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக வந்து சொல்லவும் இவர் என்ன சொல்வாருன்னா, இந்த ஊரில் வந்துட்டு இந்த மாதிரி மிஸ்ஸிங் கேஸ் ஆகிறது வந்து ஒரு சாதாரண விஷயமா ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த போர்டில் வந்துட்டு நிறைய பேர் மிஸ்ஸிங் ஆகியிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்டெல்லாம் இருக்குது. உன் பொண்ணை பற்றின டீட்டெயிலையும் போய் நீ அங்கே போய் எழுதி வையா, கிடச்சா கண்டிப்பாக நாங்கள் வந்து உனக்கு வந்து தகவல் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இந்த மாதிரி சொல்லவும் இவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஏன் சார் என் பொண்ணு கிடைக்க மாட்டாளா, அவளுக்கு ஏதாவது ஆகிடுமா அப்படின்னு கேட்கவும், ஏன் சார் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்டே இருக்கீங்க, நீங்கள் சொன்னது மட்டும் செய்யுங்க, கண்டிப்பாக நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுக்குறாரு. அதோட இந்த அப்பாவும் அந்த பொண்ணோட அப்பா என்ன பண்ணுறாரு, அந்த போர்டில் போய் நோட்டீஸும் ஒட்டிகிட்டு இருக்காரு. ஒட்டும் போது பார்த்தீங்கன்னா அங்கே ஏகப்பட்ட பொண்ணுங்க வந்து மிஸ்ஸிங்க அப்படின்ற மாதிரி ஒட்டியிருக்கிறது இவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இனி இவ்வளோ பிள்ளைங்களை கண்டுபிடிக்காமல் இருக்காங்களே, நம்ம பொண்ணு வருவாளோ மாட்டாலோ அப்படின்ற மாதிரி ரொம்ப யோசனையிலே அங்கேருந்து போகிறாரு. இதுக்கப்புறமா அடுத்ததாக வந்துட்டு பசங்கள்லாம் வந்துட்டு குட்டி பசங்கள்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாங்க. இன்னும் அந்த குட்டி பசங்களாம் அங்கே கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கவும் பார்த்தீங்கன்னா பால் அடிக்கவும் அது போய் ஒரு சாக்கடைக்குள்ளே விழுந்துருது. உடனே நீ தான் அடிச்சா போயிடுறா அப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா அந்த பையன் போய் எடுக்க போகிறான். எடுக்க போகும்போது பார்த்தோன்னா அங்கே ஒரு கை மட்டும் இருக்குது. அந்த கையை பார்த்த உடனே இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. டக்குன்னு வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. வந்து பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா இது மனுஷன் கை மாதிரிலாம் தெரியல, ஏதோ குரங்கு கை மாதிரி தான் இருக்குது அப்படின்னு ஒன்று, எங்கேயும் குரங்கு காணோம்லாம் மிஸ்ஸிங் கேஸ்லாம் வரல, மொதல் இது என்னன்றதை பார்க்கணும். சரி அது போகட்டும், இதை ஃபஸ்ட்டு பார்த்தது யார் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையனை கூப்பிட்டு இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அந்த பையன் வந்துட்டு ஃபஸ்ட்டு இது மாதிரி பார்த்த உடனே போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும்னு உனக்கு தோணுனதே பெரிய விஷயம், அதை வந்து கண்டிப்பாக நம்ம பாராட்டணும்னு சொல்லி எல்லாரும் கிளாப் பண்ணுங்கன்னு அந்த பையனுக்காக பாராட்டி அவன் கையில் ஒரு 100 ரூபாயை கொடுத்துட்டு என்கரேஜ் பண்ணிட்டு வருவார். இப்போ இவரும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பும் போது பார்த்தோம்னா இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது. இது என்னடா பில்டிங்கு, அசால்ட்டாக அங்கே பாட்டுக்கு நின்றுட்டு இருக்கு, யாரும் இருக்க மாதிரியே தெரியல, என்ன பில்டிங் இது, யாரோட பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேனோட பில்டிங் இது, எப்பயாவது வருவார் போவார் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓஹோ அப்படியா அப்படின்ற மாதிரி போலீஸ்காரர் அங்கேருந்து பார்த்துட்டு இருப்பார். அதோடு பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கில் ஆரம்பத்தில் ஒரு பொண்ணை இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு கேம் ஷோ பார்த்துட்டு இருந்தாலும் ஒரு ஆள் அவன் மேலே நின்றுக்கிட்டு இவங்கெல்லாம் வர்றது போகிறது இவங்கெல்லாம் பண்ணுறது எல்லாத்தையும் அங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருப்பான். குட்டி பையன் வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணால் பார்த்தீங்களா, அவன் பேர் பிரேம். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ அவனோட ஃபேமிலி காட்டுறாங்க. அவனும் அவங்க அப்பா அம்மா எல்லோரும் உட்காந்து சாப்பிட போகிற நேரத்தில் அம்மா என்ன கேட்குறாங்கன்னா வந்துட்டு, எங்கள் முட்டை வாங்கிட்டு வர சொன்னனே, வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேட்கும்போது மறந்து போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு, பிரேம் நீ போய் முட்டை வாங்கிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இந்த குட்டி பையனை அனுப்புகிறாரு. இந்த பையனை பக்கத்தில் உள்ள கடை தானே அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆள் இருக்காருல்ல, அதுக்கு ஆரம்பத்தில் அந்த மாதிரி பண்ணலாம் ஒரு பொண்ணு, அந்த ஆள் என்ன பண்ணுறான், இந்த பையனை வாயை பொத்தி தூக்கிட்டு போயிடுறான். அவனை ஒரு சும்மா இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த பையனை கையை காலை கட்டி போட்டு வச்சிடறாரா. உடனே வந்துட்டு இந்த பையன் வந்து சொல்லுவான், அங்கிள் என்னை வந்து விட்டுருங்க, எங்கள் அப்பாவை பற்றி உங்களுக்கு தெரியாது, அவர் உங்களை ஷூட் பண்ணிடுவார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். யார் அந்த செக்யூரிட்டி என்னை ஷூட் பண்ண போகிறானா, இப்போ உனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத நான் சொல்கிறேன், நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி இவன் வந்து ரொம்ப கொடூரமாக அந்த மாதிரி பேசுவான். அதாவது இப்போ நீ கொஞ்ச நேரத்தில் நீ வந்து நல்லா ஆழ்ந்து தூங்கிடுவ, அதுக்கப்புறம் உங்கள் அப்பா அம்மா என் பிள்ளைய காணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடி தேடி பார்ப்பாங்க. ஒரு கட்டத்தில் நீ கிடைக்காம போகவே போய் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அவங்களும் தேடி தரேன்னு சொல்லிட்டு உன் கேஸ் எழுத்து மூடிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் உன்னை நினச்சி அவங்க வருத்தப்படுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பிள்ளையை பெற்றுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு நிம்மதியாக இருப்பாங்க. அந்த பிள்ளையும் வளர்ந்து உன்ன மாதிரியே ரோட்டில் தனியாக சுற்றிட்டு இருக்கும், அதையும் நான் பிடிச்சி இப்படி தான் கொண்டு வந்து கட்டி போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இப்படிலாம் பேசுகிறத கேட்கவும் அந்த பையனுக்கு குட்டி பையனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சுன்னு சொல்லிட்டு போராடுறான். அப்படி அந்த மாதிரி அவன் முன்னாடியே வேற அவன் போராடிட்டு இருக்கான், வெளியே எப்படியா தப்பிச்சு போயிடணும்னு சொல்லிட்டு. உடனே இவர் ஓங்கி ஒரு
ஒரு அறைய போட்டுறாரு. அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அதுக்கப்புறமா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைய காட்டுறாங்க. அதில இந்த ஆள் இருக்காருல்ல, இவர் வந்துட்டு இந்த குட்டி பையன் வயசுல இருக்காரு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இதே மாரி தான் அவரையும் வந்துட்டு கொஞ்சம் கட்டி போடுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவரோட சின்ன வயசு கதை தான் அது. அதில வந்துட்டு இவரோட மாமா தான் வந்துட்டு இவர டேக் கேர் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு கறிக்கடை தான் வச்சிருப்பாரு. அந்த கறிக்கடை பிசினஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இவருக்கு சாப்பாடு கொண்டு வந்து குடுப்பாரு. அந்த ஏஜ் இவர் சின்ன பையனா இருக்கும்போது. இவர் சாப்பிடவே மாட்டாரு. பயந்துகிட்டே உட்காந்துருப்பாரு. "எதுக்குடா பயப்படுற? மாமா உன்ன எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறேன். சாப்பிடுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வைப்பாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன சொல்லுவாருன்னா, "வா நீ என் மாமாக்கு வந்து நீ சேவை செய்" அப்படின்ற மாரிலாம் வந்துட்டு அந்த சின்ன பையன்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் அப்யூஸ் பண்ற மாரி வந்து நடந்துப்பாரு. அந்த மாரிலாம் இந்த மாரி இருக்கிறத இந்த மாரி ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒண்ணு காட்டிட்டு திரும்ப வந்து பிரசன்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, சரின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும், ஆனா இவர் இருக்காரு பார்த்தீங்களா, இவர் என்னதான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாலும், இவருக்கும் ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. அவங்க மேல அவ்ளோ பிரியமா இருக்காரு இவரு. இவர் என்னதான் ஒரு சைக்கோ புத்தி ஆளா இருந்தாலும், ஃபேமிலி மேல ஒரு தனி பிரியமா இருக்காரு. இவர் பண்ற விஷயங்கள் எதுவுமே ஃபேமிலிக்கு தெரியவா போகுது. அதனால அவங்கள்ட்ட டெய்லி கால் பண்ணி நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? கவனமா இருங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தன்ன மாரி ஆளுங்களால எதுவும் தான் குடும்பத்துக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு கூட நினைப்பார்ல. ஸோ அதனால இப்படிலாம் சொல்லிட்டு வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு வேற ஒரு நம்பர்லேருந்து கால் வருது. அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, வாசல்ல தான் நிக்கிறேன்னு சொல்லவும், இவரும் வராரு. வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, ஐஸ் பெட்டி குடுக்குறாங்க. குடுத்தவுடனே எல்லாம் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமா எல்லாம் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பத்திரமா கொண்டு போய் அந்த இடத்துல சேர்த்துரு. அப்படி இப்படின்னு சொல்லவும், அவரும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அவர் போனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இவரோட பாத்ரூம்லாம் வந்துட்டு ஒரே கரையா இருக்கு. அந்த கரையெல்லாம் வந்துட்டு கழுவி விட்டுட்டு இருப்பாரு. இந்த சீன் அப்படியே நேரா எங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹரியானா இருக்கு பார்த்தீங்களா, அங்க வந்துட்டு ஒரு குட்டி பொண்ணுக்கு பிறந்தநாள் நடக்குது. அங்க அந்த பொண்ணோட தாத்தா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்துட்டு இந்த பிறந்தநாள்ல கலந்துக்கிறதுக்காக பேத்தியோட பிறந்தநாளுக்காக அங்க வராரு. அங்க வந்து அவர் அத செலிப்ரேட் பண்ணிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்துட்டு இந்த ஆள் இருக்கான் பார்த்தீங்களா, இந்த சைக்கோ கிட்ட இருந்து கால் வருது. கால் வந்தோனே அட்டெண்ட் பண்ணி அவர் பேசவும் பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணோட பேர சொல்லி கேட்குறாரு. அப்படியா? அப்ப இன்னைக்கு வர வேண்டாம். நாளைக்கு ஈவினிங் வர சொல்லு அப்படின்ற மாரி சொல்றாரு. மாதிரி இப்ப அந்த பொண்ணு யாரு? இவரு பேசிட்டு இருந்தாரு. அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அவங்க அந்த மாதிரி தப்பாலாம் இருப்பாங்களா, அந்த மாரி ஒரு பொண்ண பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு வர சொல்லியிருக்காங்கல்ல, அந்த பொண்ணு அதோட அப்படியே இருந்துட்டு இருக்கு. இவர் நெறைய பொண்ண வேற செலக்ட் பண்ணிட்டு இருக்காரு, ஃபோட்டோ வேற வச்சுக்கிட்டு. அதோட அவங்க அம்மா வந்து பார்க்கும்போது வேற ஏதோ பிசினஸ்க்காக பார்த்துட்டு இருக்காரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? பண்டிகைக்கு நேரமாவது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஏன்னா இப்ப அங்க வந்து தசரா பண்டிகை நடந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோட ஃபேமிலி காட்டுறாங்க. ஹீரோவும் அவர் ஃபேமிலியோட இந்த பண்டிகைக்காக இங்க வந்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த சைக்கோ இருக்காங்கல்ல, இந்த 2 ஆளுங்க இந்த கொடூரமான ஆளுங்க. இவனுங்களும் பார்த்தீங்கன்னா அந்த பண்டிகைக்கு நிறைய வேஷம்லாம் போடுவாங்கல்ல, அந்த வேஷம் கட்டி அவங்களும் ஒரு இடத்துல நின்னு எல்லாரையும் பார்த்துட்டு இருப்பாங்க. போலீஸ் இருக்காரு பார்த்தீங்களா, அவருக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாரி நாடக வேஷம் போடுறதுல ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவர் என்ன பண்றாரு, இங்க வந்த உடனே அந்த நாடக வேஷம் போடுற மாரிலாம் அங்க போயிட்டு அத மேக்கப் போட்டுட்டு இருக்காரு. அங்க ஒருத்தர் வேகமா வரார். வந்தவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி என் பொண்ண காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் குடுக்குறாரு. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, ஏன்பா இப்படி பண்றீங்க? இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா? இது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுப்பா. இங்க வரைக்குமா வந்து கம்ப்ளைண்ட் குடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே அவருக்கு கோவம் வந்துருது. எங்க இருந்தா என்ன? நீங்கலாம் போலீஸ் தானே. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா மட்டும் தான் கண்டுபிடிப்பீங்களா? என் பொண்ண காணோம்னு வந்து நிக்கிறேன். நீங்க இவ்ளோ அசால்ட்டா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து கோவப்பட ஆரம்பிச்சறாரு. இப்படி இருக்கும்போது இப்ப வந்த ஆள் இருக்கார்ல, அவர் என்ன சொல்வாருன்னா, என் பொண்ணு வந்து காணாலாம் போகல சார். அவளோட முதலாளி தான் வந்துட்டு அவள வந்து புடிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லவும், அதுதான் நீயே சரியா சொல்றீல்ல. போய் உன் பொண்ண அங்கருந்து கூட்டிட்டு போக வேண்டியதானே. என்கிட்ட ஏன் வந்து சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன சார் நான் வந்து என் பொண்ண காணோம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து சொல்றேன். உங்களுக்கெல்லாம் விளையாட்டா இருக்கா? ஊர்ல ஒரு பொண்ணு காணா போனா உங்களுக்கெல்லாம் அப்படித்தான் சார் இருக்கும். உங்களுக்கும் ஒரு பொண் குழந்தை இருக்குல்ல, அது காணா போகும்போது தான் உங்களுக்கெல்லாம் வந்து அப்பதான் அறிவு வரும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் கோவத்துல பேசுறாரு. எவ்வளோ தைரியம் இருந்தா என்கிட்டயும் இந்த மாதிரி பேசுவா, அதுவும் என் பொண்ண பத்தியே பேசுவேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, உடனே அவர் கொண்டு வந்த மிஸ்ஸிங் லெட்டர் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிழிச்சு போட்டுறாரு. டென்ஷனா இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் வந்து அங்க வராங்க. வந்தோடனே ஏன் எப்ப பார்த்தாலும் டென்ஷனாவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா, போலீஸ்காரங்க அப்படின்னா வந்துட்டு பர்சனல் லைஃப் அப்படின்றதே கிடையாதா? எல்லா நேரமும் டியூட்டி தான் பார்த்துட்டே இருக்கணுமான்னு கேட்கவும், சரி சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆறுதல் படுத்துறாங்க. சரி ஓகே நீ மட்டும் நின்றுட்டு இருக்க, பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. அவ பாத்ரூம் போயிருக்கா அப்படின்னு சொல்லவும், யார் கூட போனா? நீ இங்க நின்றுட்டு இருக்கணும்னா அவ ஃப்ரெண்ட்ஸோட போனாலாம். குட்டி பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் கூட பாத்ரூம் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லவும், உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்கா? நாட்டில் என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு, எதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பிள்ளைய தனியாக அனுப்புற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கே தேடிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா, இந்த ஆள் இந்த சைக்கோ இருக்கான். அவன் வந்துட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு இருப்பான். அதாவது அவன் மாறு விஷயத்துல தானே இருக்கான். அவன் பொண்ணை தூக்கிட்டு போறத பார்த்துருவாரு. ஏன்னு ஒரு சத்தம் கொடுப்பாரு பாருங்களா, அங்கேயே அந்த பொண்ணை போட்டுட்டு அவர் பாட்டுக்கு ஓடிடுவாரு. இவளோட ஒரு ஆள் தான் வந்துட்டு யாருன்னா, இன்னொரு சேட்டு ஒருத்தர் இருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வச்சு ரெடியாக நின்றுட்டு இருக்காரு. உடனே இப்போ இந்த போலீஸ்காரர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, இந்த பொண்ணு இப்போ மயக்கம் அடிச்சா ஆம்புலன்ஸ் அங்கே நிற்கிறத பார்த்தா ஆம்புலன்ஸ் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இந்த பொண்ணை அந்த ஆம்புலன்ஸ்ல ஏற்றிடுறாங்க. பொண்ணை கீழே போட்டுட்டு பயத்தில் பக்கத்தில் உள்ள வீட்டில் போய் ஒளிஞ்சுக்கிறாரு. ஒளிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை அங்கேயே போட்டு வந்துட்டேன். அது யாரோட பொண்ணுன்றது எனக்கு எப்படி தெரியும்? நான் இங்கே வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கேன். நான் அப்புறமா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஒளிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் போனதுக்கு அப்புறமா அங்கேருந்து வெளியே கிளம்பி போயிடுறாரு. மறக்காம டெய்லியுமே அவங்க ஒய்ஃபுக்கு கால் பண்ணி நல்லா இருக்கியா, எப்படி இருக்க, என்ன ஏது அப்படின்றதெல்லாம் பேசுறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் உனக்கு சில திங்ஸ் எல்லாம் அனுப்பி விடுறேன், அதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சில பொருட்களையும் அவங்க ஒய்ஃபுக்கெல்லாம் ஆளுங்க மூலியமா அனுப்பி அனுப்பி விட்டுட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ் கூடவே ஏறி ஹாஸ்பிட்டலுக்கும் வந்துடுறாரு. வந்தவொடனே அட்மிட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பிள்ளைக்கு வந்துட்டு கொஞ்சம் பயந்து போய் மயக்கத்தில் இருக்க, வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ அவங்க வந்துட்டு அவங்க ஒய்ஃபுக்கு வந்து செம்ம கோவம் வந்துடுது. அவனை வந்து பிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும்,
இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ அவங்க ஒய்ஃபே இப்போ கோவப்படுறாங்க. உன் பொண்ணு மேலேயே ஒருத்தன் கை வைக்கிறான், அவனையே இன்னும் நீ பிடிக்கல அப்படின்னா ஊரில் உள்ள பொண்ணுங்களெல்லாம் பிடிக்கிறவனை நீ எப்படி பிடிக்க போகிற அப்படின்னு இப்போ போலீஸ்காருக்கு செம்ம கோவம் வந்துடுது. எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்ம வீட்லேயே கையை வைப்பாங்க, இதுக்கப்புறம் இந்த கேஸை வந்து நம்ம வந்து லேசாக விடக்கூடாது, கண்டிப்பாக இதில் வந்து நம்ம முழுமூச்சாக இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவருக்கு வந்து அந்த மாதிரி தோண ஆரம்பிக்குது. ஹீரோக்கு வந்து ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுறாரு. டக்குன்னு போயிட்டு இப்போ அன்னைக்கே வந்துட்டு ஒரு பொண்ணை காணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருப்பார்ல, அவரோட கம்ப்ளைண்ட்டை கிழிச்சு போட்டிருப்பார்ல, அவர் வீட்டில் போயிட்டு பேசுவார். இந்த மாதிரி நாளை காலையில் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க, உங்கள் கம்ப்ளைண்ட்டை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடந்துக்கிட்டதுக்கும் மன்னிப்பு கேட்டுட்டு வந்துருவார். இப்போ இன்னொரு பணக்கார வீட்டை காட்டுறாங்க. அந்த பணக்கார வீட்டில் ஒரு குட்டி பையன் இருக்கான். அவன் இப்போ ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கான். அந்த வேன் வந்திருக்கு. வேனில் ஏறுறதுக்காக அவன் போகும்போது 2 பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மாஸ்கெல்லாம் போட்டு அந்த பையனை போகிற வழியில் அப்படியே தூக்கிட்டு போயிடுறாங்க. இடத்துல இப்போ முத நாள் சொல்லிட்டு வந்தார்ல, அவரும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பொண்ணை காணும் அப்படின்றதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காரு. அதாவது அக்டோபர் மாதம் இந்த தேதியில் வந்துட்டு இந்த பொண்ணு ரிக்ஷாவில் இது மாதிரி எதிர் போயிருக்கா அப்படின்னு. ஆமாம் சார், அது ஒன்றும் புதுசுலாம் கிடையாது, எப்போவுமே அவர் ரிக்ஷாவில் தான் போவா வருவா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவும் சொல்லுவார். சொல்லும்போது சரி ஓகே, நான் இந்த கேஸை வந்து நான் எடுத்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாமல் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இந்த பொண்ணோட அப்பா வந்து என்னவா கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாருன்னா, என் பொண்ணு வேலை பார்க்குற முதலாளி இருக்காருல்ல, அவர் ஒரு தாத்தா, அந்த ஃபோட்டோலாம் வச்சு பார்த்துட்டு இருந்தார்ல அந்த ஆள், அவர் வந்துட்டு இந்த பொண்ணு வேணாம் அந்த பொண்ணு வேணும்னு கேட்டுட்டு இருந்தார். அந்த ஆள் வந்துட்டு அவர்கிட்ட தான் அந்த பொண்ணு வேலை பார்த்துருக்கு, அவர் மேலே தான் எனக்கு சந்தேகம் இருக்குது, அவர் தான் என் பொண்ணை வந்துட்டு தூக்கிட்டு போயிருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாரு. அதனால இப்போ இந்த போலீஸ்கார் வந்துட்டு இப்போ இவங்க வீட்டு கதவு தட்டுறாங்க. கதவு தட்டும் போது அந்த ஆள் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த அந்த சைக்கோ, அவன் வந்து கதவு திறக்கிறான். ஏன்னா அவன் தான் நல்லா தானே இருந்துட்டு இருக்கான். அவன் அதை இவங்களுக்கு தெரியும், அதில் இன்னும் டவுட் வரல. ஸோ நல்ல விதமாக கதவு திறக்கும் போது பார்த்தீங்கன்னா கதவு திறந்தோடனே யாரை பார்க்குறோன்னு சொல்லிட்டு கேட்கவும் உங்கள் முதலாளியை பார்க்குறோன்னு சொல்லவும் கதவு திறந்து விடுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா கிட்ட தான் போய் பேசுகிறாரு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி வந்துட்டு இந்த ஒரு பொண்ணு வந்துட்டு இப்படி காணும், அவங்க அப்பா வந்துட்டு உங்கள் பேரில் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருன்னு. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அந்த நியூஸில் என்ன ஓடுதுன்னா, இப்போ ஒரு பணக்கார பையனை வந்துட்டு போயிடுப்பாங்களா 2 பேர் வண்டியில் வந்துட்டு அந்த கேஸை பற்றி தான் வந்து நியூஸில் இப்போ ஓடிட்டு இருக்கிறத 2 பேருமே பார்ப்பாங்க. இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த கேஸை வந்து அது ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட சீனியர், இந்த ஹீரோவோட சீனியராக இருப்பார். அவர் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு இவர் கேட்பார். அந்த தாத்தா கேட்கும்போது எனக்கு தெரியும் சார், என்னோட சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த போலீஸ்காரர் சொல்லுவார். அவரும் நானும் அப்பத்துலேருந்தே ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸு தெரியுமா, எனக்காக என்ன வேணால் செய்வார், எங்கள் 2 பேருக்குள்ள நல்ல ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அவர் அறிமுகப்படுத்திப்பார். அதாவது டிவியில் ஓடுற அந்த ஆளை பற்றி, அதாவது அந்த சீனியர் போலீஸ்காரை பற்றி இவர் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அப்புறமா வந்துட்டு சார் நான் இப்போ வந்த விஷயம் என்னென்னா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போலீஸ்கார் சொல்லவும் அந்த ஹீரோ சொல்லவும் அதுக்கு ஒன்று என்ன சொல்வார்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, அந்த பொண்ணு வந்து என்கிட்ட தான் வேலை பார்க்குது, ஆனால் அந்த பொண்ணு அவங்க அப்பா நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நான் ரொம்ப வசதியானவன், நான் ஒரு ஊர்லேயே இருக்க மாட்டேன், நான் ஏகப்பட்ட ஊருக்கு வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறவன், நான் இதெல்லாம் எதுக்கு பண்ண போகிறேன், இதெல்லாம் என் பேரில் தேவையில்லாத ஏற்படுத்துகிற கலங்கம் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். இப்படி இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட அப்பா இருக்காருல, அவர் வந்துடுறார். வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா இவன் தான் சார் எல்லாத்துக்கும் காரணம், என் பொண்ணை வந்து இந்த மாதிரி ஆக்கிட்டான் அந்த மாதிரி ஆக்கிட்டான், அவளை வந்து வீணாக்கிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. சார் நான் தான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்கன்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஹீரோவும் வந்துட்டு சமாதானப்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. உடனே வந்துட்டு இப்போ அந்த தாத்தா இருக்காருல, அவருக்கு கோவம் வந்துடுது. இவன் வந்து அந்த பொண்ணோட பேருக்கு தான் அப்போ அவன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசுகிறாரு. இப்போ ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் இந்த பொண்ணு வந்து நீங்கள் செக்ரட்டரியாக தானே வேலை பார்க்குறான்னு சொன்னீங்கன்னா, யார் செக்ரட்டரியாக வேலை பார்த்தது, அந்த பொண்ணு வந்து ஒரு கால் கேர்ளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஹீரோக்கா ஒரு மாதிரி இருக்கும். உடனே ஆமாம் அது வந்து இவங்க அப்பனுக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த தாத்தா சொல்லிடுவார். இப்போ இவர் திரும்பி நின்று கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஆமாம் அப்படின்ற மாதிரி அவரும் தலையாடுவார். இவர் என்ன சொல்வாருன்னா, அவள் செக்ரட்டரியாக இருக்கிறதுக்கு மட்டும் இல்லை, அவள் கால் கேர்ளாக தான் இருந்துகிட்டு இருக்கா, அது வந்து இவருக்கும் தெரியும், அதுக்கு சேர்த்து தான் நான் பணம்லாம் கொடுக்குறேன்ற மாதிரி இந்த தாத்தா சொல்லிடுவார். இது உடனே இதெல்லாம் உண்மையானு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் அவள் என் பொண்ணு, நான் அவளை என்ன வேணா பண்ணுவேன், என் பொண்ணு எங்கடா அப்படின்ற மாதிரி இவர் கேட்பார். இதை கேட்டவொன்னு போலீஸ்காருக்கு செம்மக்கவும் வந்துடும். எவ்வளோ தைரியம் தான் பெத்த பொண்ணே இந்த மாதிரி ஒரு வேலை பார்க்க வச்சுட்டு அவளை காணும் வேஷம் வேற கட்டிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அடின்னு போட்டு அடித்து துரத்துவார். அந்த பொண்ணு கண்டுபிடிச்சா அவளை எங்கே கொண்டு போய் சேர்த்து பாதுகாக்கணும்னு எனக்கு தெரியும், இன்னொரு தடவை பொண்ணை காணும் அப்பளத்தை காணும் ஏதாவது நீ வந்தனா அவ்வளோதான் உடனே அப்படின்னு சொல்லிட்டு அதோட அடித்து துரத்தி விட்டுருவாரு. பக்கம் போயிட்டே இருக்கும்போது அந்த தாத்தா இடையில என்ன பண்ணுறாரு, அந்த சீனியர் ஆஃபீஸருக்கு கால் பண்ணிடுறாரு. கால் பண்ணி உன்னோட அசிஸ்டன்ட் இருக்காருல்ல, அதாவது உன்னோட ஜூனியர் இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், என்ன நான் அவன்கிட்ட பேச அப்படின்னு சொல்லி கொடுக்கவும் அவர் கால் பண்ணி என்னன்னு சொல்லி பேசுகிறாரு. பேசும்போது பார்த்தீங்கன்னா என்ன எதுனே கேட்க மாட்டாரு. நீ எதுக்கே அவர் வீட்டுக்கு போனேன், அங்கே என்ன உனக்கு என்ன பிரச்சனை வேண்டி கிடக்கு, அங்கேருந்து முதல் கிளம்பு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார். கிளம்பி இவன் ஆஃபீஸில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் இப்போ ஹீரோவும் கிளம்பி அங்கே போகிறாரு. உனக்கு என்னையா அவர் மேலே கோபம், எதுக்கே நீ இப்போ அங்கே போனா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை சார் அவர் மேலே ஒரு சந்தேகம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு மிஸ்ஸிங் கேஸ் அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரியா என் ஃப்ரெண்டையே அதுக்கு நீ சந்தேகப்படுவியா, அவரும் நானும் எவ்வளோ நாளாக ஃப்ரெண்டு தெரியுமா, இப்போ பாரு ஒரு பணக்கார வீட்டு பையனை வேற காணுமா, அந்த கேஸ் விஷயமா நானும் டீம் ஃபுல்லாக எல்லாம் மும்முரமாக தேடிட்டு இருக்கோம், நீ என்னன்னா ஒரு அந்த மாதிரி ஒரு கால்கள் அந்த பொண்ணை போய் காணும்னு தேடிட்டு இருக்கா, அவள் கிடச்சா என்ன கிடைக்கட்டே என்ன அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசுவார். இல்லாமல் நீ இந்த மாதிரி கேஸ் எல்லாம் தேடி தேடி போகாத, பேசாமல் வந்துட்டு இந்த மாதிரி இப்போ நாங்கள் பார்க்குறோம் பார்த்தியா இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நீ பார்த்த அப்படின்னா வந்துட்டு அந்த பணக்காரவங்க மூலியமாக வந்துட்டு ப்ரொமோஷனும் நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க, அப்படிதான் டெவலப் ஆக்கி போகணும், இந்த மாதிரி மிஸ்ஸிங் கேஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி என்னத்தை பண்ண போகிற, இவ்வளோ நாள் நீ நல்லா தானே இருந்த, திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வார்னா, இல்லை சார் என் பொண்ணுக்கு இந்த நிலமை வந்துச்சு, அதுலேருந்து தான் நான் கொஞ்சம் மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் எனக்கு ஒரே ஒரு காலை மட்டும் ட்ரேஸ் பண்ணணும், அதை மட்டும் எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி
சொல்லுவார், உனக்கு நல்ல விதமாக சொன்னால் புரியாதா? இன்னொரு தடவை இந்த மாதிரி கேஸு இந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் நீ தலையிட்டேன்னு வச்சுக்கோயேன், நீ வேலையிலேயே இருக்க முடியாது, உன்னை வேலை விட்டே தூக்கிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி விரட்டுவார். என்ன பண்ணுறது தெரியல. ஹையர் ஆஃபீஸர் இந்த மாதிரி சொல்லிட்டாரா, நேராக ஆஃபீஸ்க்கு அதாவது அவரோட ஸ்டேஷனுக்கு அவருக்கு வருவார். வந்தவுடனே அங்கே அவரோட அசிஸ்டண்ட்லாம் இருப்பாங்களா, அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நீங்கள் வந்து அந்த நம்பரை வந்து ட்ரேஸ் பண்ண சொன்னீங்களா, அதை பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, வேண்டாம் அதெல்லாம் பண்ண வேண்டாம், ஹையர் ஆஃபீஸர் என்னன்னே தெரியல, அவங்கள பற்றி எதுவுமே நம்ம பண்ண வேணாம்னு சொல்கிறாரு, பேசாமல் விட்றியா பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்போ அந்த ரிக்ஷாக்காரனை பிடிச்சி வச்சிருக்கோமே அவனை என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது, அவனை மட்டும் பிடிச்சி வச்சு என்ன பண்ணுறது, பேசாமல் அவனே விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சரி ஓகே அந்த ஃபோன் ஒன்று இருக்குது சார், இந்த ஃபோன் அதாவது அந்த பொண்ணோட ஃபோன் இது, அது எதுக்கு, சரி அதையும் தூக்கி போடுங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஒரு நிமிஷம் இந்த ஃபோனை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கார் வந்து அந்த ஹீரோ வாங்கி அந்த ஃபோனை பார்க்குறாரு. அந்த ஃபோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த பொண்ணு வந்து கடைசியாக வந்துட்டு அந்த சைக்கோக்காரில் அவருக்கு தான் கால் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. உடனே சரியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ரிக்ஷாக்காரனை பிடிச்சி ஆட்டி ஆட்டின்னு அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அவர் சில உண்மைகள் சொல்கிறாரு. அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவர் சொல்கிறதெல்லாம் இந்த ஹீரோ இருக்காரில் அவர் ரெக்கார்டும் பண்ணி வச்சுப்பார். அவர் என்ன சொல்வாருன்னா, டெய்லி அந்த பொண்ணை வந்துட்டு இந்த ரிக்ஷாக்காரர் தான் கொண்டு போய் அந்த தாத்தா வீட்டில் கொண்டு போய் விடுவார். அப்படி விடும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அன்னைக்கும் அந்த பொண்ணு அவர் தான் கொண்டு போய் விட்டுருக்காரு. விடும்போது அந்த சைக்கோ இருக்கலாம் அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, இந்த ரிக்ஷாக்காரங்கிட்ட வந்து அந்த பொண்ணோட ஃபோனை வந்து வாங்கியிருக்காரு. அந்த ஃபோனை ஒரு நிமிஷம் பேசி தரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அந்த பொண்ணை உள்ளே அனுப்பிட்டு அந்த ஃபோனை வந்து இந்த ரிக்ஷாக்காரன்ட்ட கொடுத்துட்டு, இங்கே பாரு இந்த ஃபோனை வந்துட்டு போகிற வழியில் எங்கேயாவது தூக்கி போட்டுரு. அவளை பற்றி யாராவது அதாவது இப்போ காணா போனல அந்த பொண்ணை பற்றி யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா, அவளை நான் போய் ரயில்வே ஸ்டேஷனில் இறக்கி விட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு அவளை பற்றி எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிடணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனையும் கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து இந்த ரிக்ஷாக்காரர் அனுப்பியிருக்காரு. ஆனால் இந்த ரிக்ஷாக்காரர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பணத்தையும் வச்சுக்கிட்டு இந்த ஃபோனை எதுக்கு தூக்கி போகணும், நல்ல ஃபோனு தானே அப்படின்னு சொல்லிட்டு தானே வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இப்படி தான் இவர் வந்து மாட்டியிருக்காரு. இப்போ அந்த 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 சைக்கோல் இருக்கான் பார்த்தீங்கன்னா வேலைக்காரன், அவன் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் இவர் சொன்னதை இவர் ரெக்கார்டும் பண்ணிட்டாரு. இது போதுமே, இந்த கேஸ் இனிமேல் நானே எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஹீரோக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும். நான் டேரெக்டாக இவர் இப்போ யாரை பார்க்க வருவாருன்னா, அந்த போலீஸ்காரர் இருக்காருல்ல அவரோட ஹையர் ஆஃபீஸர், அவரை பார்க்கறதுக்காக வருவார். வந்தவர் வந்துட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லுவார். இந்த மாதிரி வந்துட்டு அந்த ரிக்ஷாக்காரன் வந்து சொல்லிட்டான், அந்த வீட்டில் வேலை பார்க்குறான்ல அவன் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் அனுமதி கொடுத்தா போதும், நான் இந்த கேஸை வந்து முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹையர் ஆஃபீஸர் என்ன சொல்லுவார்னா, இன்னொருத்தர் இருக்காருல்ல அவர்கிட்ட சொல்லிட்டு இவரோட அதாவது ஹீரோவோட பேர் போட்ட அந்த லிஸ்ட்டை எடுப்பார். அது எதுக்குன்னா வந்துட்டு இவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக எடுப்பார். சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கேட்கவும், உங்ககிட்ட என்ன சொன்னேன், இந்த கேஸில் தலையிடாத, இதெல்லாம் பண்ணாதன்னு சொல்லி தான் அனுப்புனேன், திரும்ப எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணுறேன்னும் போது, சார் இங்கே பாருங்கள் எல்லா ஆதாரமும் கிடச்சிருச்சு, அவன் மேலே தான் தப்பு இருக்குன்னு தெரியுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும், அதெல்லாம் கிடையாது, நீ இப்போ எதுக்கு தெரியுமா முயற்சி பண்ணுற, இந்த மாதிரிலாம் அவனோட வேலைக்காரனை பொய்யா சாட்சி சொல்ல வச்சு என்னோட ஃப்ரெண்டு மேலே கேஸை திருப்பி அவரை அரெஸ்ட் பண்ணணுன்னு தான் நீ நினைக்கிற, அதான உன்னோட பிளானு கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹையர் ஆஃபீஸர் கேட்கவும், சார் இப்படி புரிஞ்சுக்கிறீங்க, நான் அந்த மாதிரி இல்லை, உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன்னு சொல்லும்போது, உடனே வந்துட்டு என்ன பண்ணுறாரு, அந்த ஆர்டரை ரெடி பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சத்தம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட திரும்பி என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளோ நாள் நீங்கள் போலீஸாக இருந்து இந்த நாட்டுக்கு செஞ்ச பணிக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி, இப்போ தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புறீங்களா அப்படின்னு கேட்கும். ஹீரோக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல, அங்கேருந்து கிளம்பிடுறாரு. பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஹையர் ஆஃபீஸர் இருக்காருல்ல, அந்த காணா போன பணக்கார வீட்டு பையன் இருக்கான்ல, அந்த பையனை கண்டுபிடிச்சிடறாரு. இந்த மாதிரி இவனை பண்ணது யார் அப்படின்றது நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அவனை நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாட்ட பேசும்போது இதெல்லாம் வந்துட்டு ஹீரோ பார்க்குறாரு. ஏன்னா அவன் வந்து பணக்கார வீட்டு பையன் அப்படின்றதுனால அவனை வந்துட்டு வெறும் 48 மணி நேரத்தில் கண்டுபிடிச்சிட்டிங்கல்ல, இந்த ஊரில் எவ்வளோ பிள்ளைங்க காணா போகிறாங்க, அவங்கள பற்றிலாம் உங்களுக்கு கவலையே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப கவலைப்படுறாரு. பார்த்தோம் அப்படின்னா வந்து சஸ்பென்ஷனில் தான் இருந்துட்டு இருப்பார். ஆனாலும் அவருக்கு சும்மா இருக்க விருப்பம் இல்லை. ஏன்னா அவருக்கு தான் க்ளூ கிடச்சிருக்குல்ல, அதையே நம்ம சும்மா இருக்கணும், இப்போ இன்னும் கொஞ்சம் டைம் ஃப்ரீயான மாதிரி தானே, போய் பேசாமல் அந்த சைக்கோ இருக்கான் பார்த்தீங்களா, அவனை போயிட்டு நம்ம ஃபாலோ பண்ண சில விஷயங்கள் நம்ம கேதர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அவன் எங்கே போகிறான் வரான் அப்படின்றதெல்லாம் பார்க்குறாரு. அவன் அந்த தாத்தா கிட்ட பேசிகிட்டு இருக்கான், அதாவது அவன் வேலை பார்க்குற அந்த தாத்தா இருக்காருல அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இப்போ அந்த தாத்தா வந்து கூப்பிடுறது எல்லாத்தையும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஆளை கூப்பிட்றாரு, வீட்டில் வேலை செய்கிறான்ல அவனை கூப்பிட்டு, நான் வேலை முடிச்சுட்டேன், மிச்ச வேலை நீ போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். கர்மம் பிடிச்ச வேலையை இவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த தாத்தா இருக்காருல மாடியில் வந்துட்டு 2 பொண்ணுங்களை வச்சிருக்காரு. அதுக்கு ஆப்போசிட்லேயே அந்த மாதிரி கேமரா அதெல்லாம் வேறு செட் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ இது எல்லாத்தையும் அவர் சிடி போட்டு ஆரம்பத்தில் அந்த சிடியெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருப்பார் பார்த்தீங்களா, அந்த சிடியெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்களை தான் அவர் வந்து வச்சுட்டு இருப்பாரு. ஹீரோ இருக்காருல்ல அவரை பார்க்கறதுக்காக அவரோட அசிஸ்டன்ட் வந்திருக்காரு. சார் உங்களுக்கு என்ன சார் ஆச்சு, திரும்ப எப்போ சார் வந்து டியூட்டியில் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படி இப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பார். சீக்கிரமாக நானும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவரும் சொல்லிட்டே இருப்பாரா. அதோடு வந்துட்டு இப்போ நீங்கள் அந்த ஹையர் ஆஃபீஸர் இருந்தார்ல அவர் வந்து இப்போ ப்ரொமோஷன் கிடச்சிருக்கும் அவருக்கு, ஏன்னா அந்த பணக்கார வீட்டு இதை கண்டுபிடிச்சதுனால அவருக்கு ப்ரொமோஷன் கிடச்சி அவர் போயிருப்பார். இப்போ அவரோட இடத்துக்கு வேற ஒரு ஆஃபீஸர் வந்திருப்பார். நீங்கள் எப்போ சார் டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, என் பொண்ணுக்கு நடந்தது நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் எப்படி சார் மறக்க முடியும், நான் தானே அன்றைக்கி ஆம்புலன்ஸில் உங்கள் கூட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவார். 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறது வந்து அவரோட இடமா இருக்கிறதுனால அவங்களும் இவங்க பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ கூட இந்த அசிஸ்டன்ட் இருக்கார் அவர் என்ன சொல்வாருன்னா, சார் அன்னைக்கு கூட இவனோட ஆம்புலன்ஸில் தான் உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லும்போது, இவனோட ஆம்புலன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவருக்கு யோசனையாக இருக்கும். இப்போ தான் எனக்கு புரியுது, அன்னைக்கு அவனுங்க தூக்கிட்டு போகணும்னு நினச்சதே வந்து என்னோட பொண்ணை தான், அது தெரியாமல் நம்ம வந்து அவனோட ஆம்புலன்ஸ்லேயே கூட்டு போய் அவளை வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி இவர் கண்டுபிடிச்சிருவாரு. டவுட் வந்துடுதா, ஆல்ரெடி இந்த குட்டி பையன் கேஸில் 2 பேரை வந்து பிடிச்சி வச்சிருப்பாங்கல்ல, அந்த
2 பேர் வந்துட்டு இப்போ எங்கே இருக்காங்களோ தேடி கண்டுபிடிச்சு அவங்கள தான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அங்கே போயிட்டு உண்மையை சொல்லுங்கடா, அன்னைக்கு வந்துட்டு என் பொண்ணை தூக்க தானே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவங்க 2 பேரும் பயந்துக்கிட்டு நாங்கள் ஒன்றும் பண்ணலை சார், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அந்த அந்த தாத்தா கிட்ட வேலை பார்க்குறான்ல அந்த வேலைக்காரன் அவன் சொல்லி தான் சார் நாங்களாம் இதை செஞ்சோம், நீங்கள் அவன்கிட்ட கேளுங்க சார் அப்படின்ற மாதிரி அவனை கொடுத்து விட்ருவாங்க. வந்துட்டு நேராக இப்போ ஆஃபீஸ்க்கு தான் வராரு. திரும்ப அவர் ரீஜாயின் பண்ணுறாரு. பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அதாவது இன்னும் அவருக்கு அந்த இது கிடைக்கலன்னு 1 நாள் 2 நாள் இருக்குது, அதுக்குள்ளே அந்த லெட்டர்லாம் கொடுக்கணும்ல, அதுக்காக அங்கே வந்துட்டு இருக்காரு. வரும்போது இந்த ஹையர் ஆஃபீஸருக்கு பதிலாக வேற ஒருத்தர் வந்தார்ல, அவரும் ஆல்ரெடி இருந்த ஹையர் ஆஃபீஸர் 2 பேரும் நின்று பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ அவர் அங்கேருந்து போறாரு, இவர் இங்கே வராரு. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ அங்கே வராரா. உடனே முன்னாடி இருந்த ஹையர் ஆஃபீஸர் என்ன சொல்வார்னா, என்னப்பா இன்னும் நீ வேலைக்கே ஜாயின் பண்ணல, அதுக்குள்ள ஆஃபீஸருக்கு கீழே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் கிளம்பிடுறாரு. கிளம்பும்போது அவரும் சந்தோஷமா அப்படியே போயிடுறாரு. போறவர் பார்த்தீங்கன்னா காரில் உட்காந்துக்கிட்டு இப்போ புதுசாக வந்திருக்காருல அவருக்கு கால் பண்ணி பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, சீக்கிரமா நீ முன்னேறணும்னு உனக்கு நினப்பு இருக்கா இல்லையான்னு கேட்கும்போது, ஆமாம் சார், எப்படியாவது நான் முன்னேறணும்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லவும், அப்படின்னா நான் என்ன சொல்கிறனோ அதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை வச்சிடறாரு. சேர்ந்து யாரை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அந்த ஆளை தான் வந்துட்டு தூக்கிட்டு போய் அடிச்சு அப்படியாவது கொண்டு போய் அங்கே போடணும்னு நினைக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஹையர் ஆஃபீஸரோட ஃப்ரெண்டு தானே அந்த தாத்தா. இந்த தாத்தா வந்துட்டு அதாவது இவர் இருக்காருல்ல அந்த அவர்கிட்ட வேலை பார்க்குற வேலைக்காரு, அவர் வந்துட்டு இந்த ஆள் வந்து கை காட்டி விட்டுட்டான், அதாவது மாட்டிக்கிட்டவன் வந்துட்டு அந்த வேலைக்காரன் தான் எங்களை செய்ய சொன்னான். இப்போ அவனை பிடிச்சாங்கன்னா தாத்தா மாட்டிப்பாரு. ஸோ இவங்க எல்லாருமே இப்போ இவங்களும் அந்த போலீஸ்கார் எல்லாருமே சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியே லிங்காக போகுது, எப்படியாவது இப்போ இங்கே உள்ளே இருக்கவனையே வந்துட்டு ஏதாவது பண்ணி அங்கே தூக்கிட்டு வந்துடணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபோன் கால் மாறி மாறி போகவும் அவரை ஒரு வழியாக வந்துட்டு தூக்கிட்டு வந்து போட்டுறாங்க. பார்க்குறாரு இப்போ அந்த ஆள் அங்கே இல்லையா. உடனே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்டலாம் அந்த போலீஸ்காரவங்கள்ட்டலாம் கோவப்படுறாரு. உங்களை பத்திரமா தானே அவனை வைக்க சொன்னால், அவன் தானே முக்கியமானவன், அவனை போய் விட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே ஹையர் ஆஃபீஸர் வந்துறாரு. இப்போ எதுக்காக நீங்கள் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்கன்னு கேட்கவும், இல்லை சார் இது ரொம்ப முக்கியமான கேஸ், இதில் போயிட்டு இப்படி மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், ஒன்றும் பதட்டப்பட வேண்டியதுக்கு அவசியமே கிடையாது, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா, சரி ஓகே அவன் சொன்ன மாதிரி அந்த வேலைக்காரன் மேலே தானே டவுட்டுன்னு சொல்லியிருந்தான், பேசாமல் நீங்கள் அவனை கூப்பிட்டு விசாரிங்கன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு. இவருக்கும் ஹீரோக்கும் டக்குன்னு அது ஞாபகம் வந்துடுது. இப்போ அவ்வளோதான், அந்த தாத்தாவோட வேலைக்காரக்கா பார்த்தீங்களா, அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் பொண்ணும் தெரியாமல் அந்த பொண்ணு மேலே கையை வச்சுட்டேன், இப்போ என்னை எதுக்காக கூப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டு இருப்பாரு. உங்ககிட்ட சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லவும், பேசுங்க அதனால என்ன அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாயாக பேசிகிட்டு இருக்காரு. அந்த பொண்ணோட பேரை சொல்லி அந்த பொண்ணு எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவள் வரமாட்டா அப்படின்னு, எங்கே போயிருக்கான்னு கேட்கும்போது அவள் செத்து போயிட்டா அப்படின்னு. என்னது செத்து போயிட்டாளா அப்படின்னு, ஆமாம் யார் பண்ணதுன்னா நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக சொல்கிறாரு. ஏன்டா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்களே நியாயத்தை சொல்லுங்கள் சார், எல்லாருக்கும் சுயமரியாதைன்னு ஒன்று இருக்க தானே செய்யும். அவள் வந்துட்டு இந்த மாதிரி கால் அந்த மாதிரி பொண்ணு தானே, அன்னைக்கு வந்துட்டு நான் கால் பண்ணி கூப்பிட்டுருக்கோம் வந்தா, ஆனால் வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு கஸ்டமர் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. உடனே அவள் வந்துட்டு கோவப்பட்டா, என்னடா கஸ்டமரே வரல அதுக்குள்ளே என்னை கூப்பிட்டு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டா. உடனே நான் என்ன சொன்னேன்னா, கஸ்டமர் தான் வரல, அது வரைக்கும் நான் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னதுக்கு, வேலைக்காரன் நான் இனி உன் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறா, அது தப்பு தானே, அப்படி கேட்டால் எல்லாருக்கும் கோவம் வரதானே செய்யும், அதனால தான் நான் அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவார். இதோட தொடர்ந்து இன்னொரு கதையும் சொல்லுவார். எங்கள் மாமா என்னை சின்ன வயசில் எவ்வளோ குடும்பப்படுத்திருக்கா தெரியுமா, அப்படிப்பட்ட ஆளையே வந்துட்டு குட்டி குட்டியாக நறுக்கி போட்டேன், அதை பாதி நாய்க்கு போட்டேன் மிச்சத்தை நாத்திட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்படி செஞ்ச நான் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி என்கிட்ட பேசினா நான் சும்மா இருப்பேனா, அதனால தான் அவளை அந்த மாதிரி பண்ணேன். கேட்கவும் பார்த்தீங்கன்னா, இப்போ அவளை வந்து இப்படி பண்ணிவிட்டு அவள் எங்கன்னு கேட்கும்போது, அவளையும் இதே மாதிரி தான் வந்துட்டு இது பண்ணிட்டேன், அங்கங்கே தூக்கி போட்டுருவா, மண்டையை எங்கே போட்டுருவா அங்கே போட்டுருன்னு சொல்லிட்டு அழகாக ஒரு கதையே சொல்வார். அப்படியே இப்படி நம்மளுக்கே பார்க்கவே ஒரு மாதிரி மிரளாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த இது வந்துட்டு கொஞ்ச நாளில் வந்துட்டு அந்த தலையை பூச்சிலாம் சாப்பிட்ரும், அதுக்கப்புறம் என்னை யாருமே கண்டுபிடிக்க முடியாது. எப்படி சார் ஐடியா, நான் என்ன தப்பு பண்ணாலும் மாட்டிக்கவே மாட்டேன், நான் எவ்வளோ ஸ்மார்ட் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. சரி இதெல்லாம் பண்ண அந்த ஆர்கன்ஸ்லாம் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கவும், எதுவும் வித்துட்டியா அப்படின்னு கேட்கவும், மற்றவங்களா இருந்தால் நான் அந்த மாதிரி பண்ணியிருப்பேன் சார், ஆனால் அந்த பொண்ணை வந்து நானே வந்து ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்தேன், நான் லவ் பண்ணுற பொண்ணு எப்படி சார் அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் வந்து சேல்ஸ் பண்ணுவேன், அதாவது இந்த மாதிரி பண்ணுறவங்களை வந்து நாங்கள் வந்துட்டு தூக்கி போடுறதாலேயோ சாப்பிட்றதுனாலையோ வந்துட்டு எதுவும் எங்களுக்கு மாற போகிறதுலன்னு வந்து இரு எது சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்பாரு. கேட்கவும் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்வாருன்னா, ஆமாம் சார் நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் மாமா கறியை சாப்பிட்டேன்னா அதுலேருந்தே வந்துட்டு எனக்கு மனுஷ கறின்னு ஒரு டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு, அதனால் வந்துட்டு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தடவையாவது எனக்கு மனுஷ கறியை சாப்பிடணும், அதனால தான் சார் இந்த மாதிரிலாம் வேலை பார்த்துட்டு இருக்கேன், அப்படி தான் சார் நான் செய்வேன், இந்த பொண்ணோடதை மட்டும் நான் விற்கல சார், மற்றவங்களோட எல்லா ஆர்கன்ஸும் நான் தான் சார் விற்றேன், மற்றவங்களோட யாருடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதான் இந்த சிட்டிக்குள்ளே நிறைய பிள்ளைங்க காண போகிறாங்கல்ல அதை தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஹீரோக்கு சமக்கம் ஒரு நீ எல்லாம் மனுஷனாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடிக்க போவார். சரிங்க கையை மட்டும் வச்சிடாதீங்க, நான் சொல்கிறது நல்லா கேளுங்க, இவனுங்கெல்லாம் இருந்து என்னத்தை செய்ய போகிறானுங்க, ஏழைங்களாவே பிறந்து ஏழைங்களாவே சாவ போகிறாங்க, ஆனால் இவங்களோட ஆர்கன்ஸ்லாம் வந்துட்டு பணக்கார வீட்டுக்கு போனால் அவனுங்கெல்லாம் வந்துட்டு எவ்வளோ நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க, அப்போ இவங்க இல்லாட்டி கூட அவங்களாம் வாழ்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வேலை ஒரு தியாகத்தை நான் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்கிறேன்ல, எதுக்காக அடிக்கணும்லாம் நினைக்கிறீங்க, அடுத்த கொஷனுக்கு போங்கன்னு சொல்லவும், சரி உன்னோட தாத்தா உனக்கு வேலை கொடுத்துருக்காங்க, அந்த தாத்தாக்கு இதில் சம்மந்தம் இருக்கான்னு கேட்கும்போது, இந்த கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லை, வேற கேள்விக்கு போங்க. இதே நேரத்திலே வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு இவரை காட்டி கொடுத்துட்டாரு அப்படின்றதுக்காக எல்லாரும் லிங்காக வந்து அவரை தூக்கிட்டு போனாங்கல்ல, அவரை வந்துட்டு இந்த மாதிரி காட்டியா கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கதையை அங்கே முடிச்சே விட்டுருப்பாங்க. இன்னொரு நேரத்தில் இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இவரை வந்து ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணுறாங்க, யார் இந்த வேலைக்காரர். உடனே
உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா, எதுக்கு சார் என்ன இப்போ ஜெயிலில் போடுறீங்க, நான் தான் நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொன்னல, அப்புறம் எதுக்காக என்கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக கேட்பாரு. என்னை எதுக்கு அடைச்சி வைக்கிறீங்க, என்னை திறந்து விடுங்க சார், நான் போயிட்டு அந்த கேம் ஷோ பார்க்கணும், அதில் நான் ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கு அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டே இருக்காரு. பேசாமல் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதட்டி விட்டுட்டு இப்போ மறுநாள் வந்து அவரை கூட்டு போயிட்டு எங்கே எல்லாரையும் புதைச்சி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நல்லா தோண்டி பாருங்க, இது மட்டும் தான் இருக்கா, இன்னும் தோண்டுங்க, இன்னும் கொஞ்சம் நிறையா கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அந்த இடத்துக்கு வாங்க, அங்கே இன்னும் கொஞ்சம் நிறையா இருக்குது, இங்கே நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு ஏதோ டூர் போகிற மாதிரி சுற்றி சுற்றி காட்டிட்டு இருப்பாரு. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கையால் அந்த மாதிரிலாம் தோண்டும் போல ஜேசிபி வச்சு தோன்ற அளவுக்கு அவ்வளோ நடந்திருக்கு. அந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னா இதுக்கும் அந்த தாத்தாக்கும் எல்லாருக்கும் சம்மந்தம் இருந்துகிட்டே தான் இருக்குது. மாட்டிக்கிட்டாரில் இவர் தாத்தாவையும் பிடிச்சி கொடுத்துட்றாரு. இப்போ 2 பேரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. இப்போ இவரோட சீனியர் ஃப்ரெண்டு இருக்கார்ல, அவர் வந்துட்டு இவர் பார்க்கறதுக்காக வருவார். சீனியர் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த ஃப்ரெண்டை போய் பார்க்க போகிறாரு. அந்த தாத்தாவை பார்த்தவர் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சிரித்து சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ அடுத்ததாக வந்துட்டு அவர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, என் ஃப்ரெண்டு மேலே எந்த தப்புமே இல்லை, எல்லாமே அந்த வேலைக்காரன் தான் பண்ணியிருக்கான், இவர் மேலே தெரியாதனமாக தூக்கி பழிய போட்டுட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் மொத்தத்தையும் செஞ்சது எல்லாமே வந்து அந்த வேலைக்காரன் தான், இந்த நடந்த விஷயத்துக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஹீரோக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும். டக்குனு இப்போ அவர் என்ன பண்ணுவார், அவரோட புது ஹையர் ஆஃபீஸர் இருக்கார்ல, அவருக்கு கால் பண்ணி எனக்கு இன்னும் ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னன்னு கேட்கும்போது அந்த ஆள் இருக்கால இப்படி பிடிச்சி வச்சிருக்கான் அந்த வேலைக்காரன், அவங்ககிட்ட மட்டும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்குறோன்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லுவார். இப்போ நேரில் வந்துட்டு அவரை பார்க்கும்போது, சரி ஓகே நீ இந்த மாதிரிலாம் பண்ணுறீல, இதுக்கெல்லாம் உனக்கு பணம் கிடைக்குமான்னு கேட்கும்போது, ஆமாம் எனக்கு நிறைய பணம் கிடைக்கும்னு சொல்லுவார். அந்த பணத்தெல்லாம் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு அமைதியாக இருப்பாரா, உன் பொண்டாட்டிக்கு தானே அனுப்புவேன்னு கேட்கும்போது ஆமான்னு தலையாட்டுவார். அது எப்படி அனுப்புவேன்னு கேட்கும்போது, இப்போ ஒருத்தரை பிடிச்சிட்டு போய் அடிச்சு அவரை கதையை முடிச்சாங்க பார்த்தீங்களா, இவரை பாட்டி விட்டாருன்னு சொல்லிட்டு, அவங்ககிட்ட தான் கொடுத்து அனுப்புவோம், அவன் போய் என் பொண்டாட்டிகிட்ட கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இப்படி சொல்லவும் பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் உன் பொண்டாட்டிகிட்ட போய் அவன் பணத்தையே கொடுக்கலன்னும் போது, இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு நான் உண்மையை தாண்டா சொல்கிறேன், ஏன்னா அவனை நான் அரெஸ்ட் பண்ணினேன் தான், அவன் என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டான், அவன் பொண்டாட்டிகிட்ட போய் அவன் எந்த பணத்தையும் கொடுக்கவே இல்லைன்னு இவருக்கு நம்பவே முடியல. ஃபஸ்ட்டு இவரோட ப்ராசஸ் என்னன்னா, இவருக்கு பணம் சேர்ந்த உடனே இவர் வந்துட்டு இந்த ஆள்கிட்ட கொடுத்து அனுப்புவார் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் போய் பொண்டாட்டிகிட்ட கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு போலீஸ்கார் சொல்கிறாரு. இதை வந்து இவர் நம்ப மாட்டேங்கிறார். போலீஸ்காரங்க இப்படி தான் மாற்றி மாற்றி பேசுவீங்க, நான் நம்ப மாட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் எங்கள் முதலாளி என்னை வந்துட்டு காப்பாற்றிடுவார், என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படி இப்படின்னு சொல்லவும், நீ சரியான முட்டாளாக இருக்க, உனக்கு நடந்த விஷயமே தெரியாதா, உன் முதலாளிலாம் சேர்ந்து என்ன பேசிட்டாங்க தெரியுமா, இந்த நடந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே நீ தான் காரணம், அவங்க மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். சொல்லவே மாட்டாரா, லூசு பைய மாதிரியே பேசிகிட்டு இருக்காத, மொதல் நியூஸ் சேனலில் ஓடுதில்ல, அதில் நியூஸ் சேனல்லாம் பாரு அப்படின்னு சொல்லவும், நீங்கள் சொல்கிறது உண்மையானு கேட்பார். அப்போ தான் நியூஸ் சேனல் சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி வந்துட்டு இந்த விஷயங்கள் செஞ்சது எல்லாமே இந்த வேலைக்காரன் தான், அவங்க 2 பேருக்கு எந்த இதுவும் இல்லைன்ற உடனே இவருக்கே ஒரு மாதிரி ஆகிடும். டக்குனு இப்போ இவர் என்ன சொல்வாருன்னா, நான் சொல்கிறத மட்டும் நல்லா கேளு, இது உனக்கு ஒரு ஆஃபர் தான், இதை மட்டும் நீ செஞ்சிட்டின்னா உன்னை நான் எப்படியாவது காப்பாற்றுறேன், ஏன்னா இதெல்லாம் காரணம் வந்துட்டு அந்த பின்னாடி இருக்க அந்த தாத்தா தான், அந்த தாத்தாவை பற்றி ஏதாவது ஒரு க்ளூ உங்ககிட்ட இருக்கும், ஏதாவது ஒரு எவிடன்ஸ் உங்ககிட்ட இருக்கும், அதை மட்டும் நீ என்கிட்ட கொடுத்துட்டு அப்படின்னா உனக்கான தண்டனையை குறைக்க முடியும், இல்லை உன்னை நான் காப்பாற்ற முடியும், அதை மட்டும் நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். ஏன்னா இவர் இப்படி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்கும்போது இருக்குது சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ மறுநாளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோ வந்து எங்கே கிளம்பி வராருன்னா, இவரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல அந்த ஊருக்கு கிளம்பி வராரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் சொல்லி தான் நாங்கள் வந்தேன், உங்ககிட்ட சில பொருள்லாம் கொடுத்து அனுப்பிச்சார்ல, அதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அடிக்கடி இவர் சில பொருள் கொடுப்பார்ல, அதாவது என்னன்னா அதெல்லாம் சிடி தான், அதெல்லாம் இவருக்கு அந்த தாத்தா பண்ணுற வேலையெல்லாம் சிடி எடுத்து வச்சிருப்பார்ல, அந்த சிடிலாம் கொண்டு வந்து அவங்க ஒய்ஃப் கொண்டு வந்து கொடுப்பாங்க. கொடுக்கும்போது அது எல்லாத்தையுமே போட்டு பார்க்கும்போது, இது ஒன்று போதும்ட்டு அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு செம்மக்கவும் வரும். ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அந்த ஊரில் வந்து பார்த்தோம்னா போக்குவரத்து வசதி வந்து எதுவுமே இல்லை, ஏதாவது வண்டி வந்தால் லிஃப்ட் கேட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாரா. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா அங்கே ஒரு வண்டி வரும், ஒரு கார் வரும், அந்த காரில் லிஃப்ட் கேட்டு ஹீரோ ஏறிடுவார். ஏறினோன்னு பார்த்தோம்னா அங்கே உள்ளவங்கலாம் உள்ளே உட்காந்துருக்காங்களா, அவங்களாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் ஒருத்தரை கூட்டிகிட்டு போனாங்கல்ல, உண்மையை சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக கூட்டு போய் அவர் கதையை முடிச்சாங்கல்ல, அந்த 4 பேர் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்கள தான் இவருக்கு அடையாளம் தெரியாதுல்ல, இவர் யாரோ நினச்சி லிஃப்ட் கேட்டு உட்காந்துட்டு இருக்காரு. திடீர்னு அவர் எதிர்பாராத நேரம் அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சதக் அப்படின்ற மாதிரிலாம் அவர் கதையை முடிச்சு இப்போ அந்த ஹீரோ அங்கேயே இறந்தே போயிடுவார். இப்படியே ஹீரோ இறந்து போனதுக்கு அப்புறமும் 6 மாதம் ஆகுது. 6 மாதத்தில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ அந்த தாத்தாக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லை. ஏன்னா ஹீரோ அங்கே முடிச்சு கட்டினாங்களே, அப்போவே அவர்கிட்டருந்து வாங்கின அந்த ஆதாரம் இருக்குல்ல, அந்த சிடி எல்லாத்தையுமே அங்கேயே உடச்சி போட்டிருப்பாங்க. ஸோ தாத்தாவை காப்பாற்றியாச்சு. இப்போ தாத்தாவை மாட்டி விட்டார்ல அந்த வேலைக்காரன், அவருக்கு வந்துட்டு இருப்பாங்க அந்த தண்டனையில் அவரும் இறந்தே போயிருப்பார். இப்போ ஹீரோ வேலை பார்த்துட்டு இருந்தார்ல அந்த அந்த ஆஃபீஸ், அதாவது அந்த ஸ்டேஷனை தான் கட்டுறாங்க. இப்போ ஹீரோ இருந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு வந்து உட்காந்துட்டு இருக்காரு. அதாவது அவருக்கு ரொம்ப நம்பிக்கையாக பேசிகிட்டு இருப்பார்ல, அவரோட அசிஸ்டண்ட்டாக ஒருத்தர் இருந்தார். அவர் தான் வந்து இந்த போஸ்டிங்க்கு, அதாவது ஹீரோட இடத்துக்கு வந்திருக்காரு. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ வந்து அங்கே ஹீரோக்கு இப்போ என்ன ஆச்சு அப்படின்றதே தெரியல. இப்போ ஹீரோ வந்து மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி தான் இவங்களோட நேம் லிஸ்ட், அந்த போர்டு மிஸ் ஆனவங்க பேர்லாம் போட்டு வச்சிருக்காங்களா, அதில் வந்து நிறைய பேர் பிள்ளைங்களாம் இருக்காங்கல்ல, அதில் இப்போ ஹீரோட பேரும் வந்துட்டு ஹீரோட ஃபோட்டோவும் ஒட்டி வச்சிருக்காங்க. ஹீரோக்கு இப்படி நடந்தது யாருக்குமே தெரியாத மாதிரி இருக்குது. இப்போ விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோட இடத்துல ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காருல, ஹீரோட அசிஸ்டன்ட், அவர் வந்துட்டு ஒரு வில்லத்தனமாக சிரிக்கிறாரு. ஏன் அப்படின்னா வந்துட்டு இப்போ இவரும் அந்த தாத்தா அந்த சீனியர் ஆஃபீஸர் எல்லாருமே வந்துட்டு ஒரே குரூப், ஒரே ஆளுங்க தான். இவங்க எல்லாருக்கும் வந்துட்டு
வந்துட்டு இவங்கள பற்றி விஷயங்கள் யாராவது தெரியணும்னு நினச்சாலோ வெளியே தெரியப்படுத்தணும்னு நினச்சாலோ அவங்க சும்மா விட மாட்டாங்க. சரி இப்போ ஹீரோக்கு இந்த மாதிரி ஆச்சு, ஹீரோவை யார் இந்த மாதிரி இங்கே வந்திருக்கிறத யார் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோ இந்த இடத்துக்கு வரும்போது அவர் யாரையும் நம்ப மாட்டார். அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட தான் சொல்லிட்டு, நான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறேன், அந்த சீடியெல்லாம் நான் பார்க்க போகிறேன், எனக்கு லேப்டாப் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. அவர் இப்போ இருக்கார்ல ஆஃபீஸரா, அவர் தான் வந்துட்டு அந்த சீடியை பார்க்கறதுக்காக லேப்டாப் கொடுத்துட்டு பத்திரமா இருங்க சார் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் நல்ல விதமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பாரு. ஸோ ஹீரோ இங்கே தான் இருக்காரு அப்படின்றத இன்ஃபார்ம் கொடுத்ததே அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்ததே அவங்களுக்குலாம் வந்துட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டாக தான் இருப்பார். ஸோ அப்படி தான் அவங்கெல்லாம் ஹீரோவை தேடி அங்கே அவரை முடிச்சு விட்ருப்பாங்க. இந்த மாதிரி தான் நடந்திருக்கும். இப்போ திரும்பவும் வந்துட்டு மிஸ்ஸிங் கேஸ் எல்லாம் போயிட்டே தான் இருக்கும். இப்படி தான் நடந்துகிட்டே இருக்கும். இதில் என்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இது எல்லாமே ஒரு உண்மை கதை. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டா இல்லையா அப்படின்றது தெரியாமல் இந்த கதையை இங்கேயே முடிச்சிருப்பாங்க. இதில் இன்னொரு விஷயம், ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படின்றதும் கொஞ்சம் உஷாராக இருக்குது. எவ்வளோதான் இருந்தாலும் கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம புரிஞ்சிக்க முடியாது. எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பும் சொல்லலை, எல்லா உறவுகள்லையும் சிலது உண்மை போயின்னு இருக்குல்ல. ஸோ நம்ம தான் கவனமாக இருக்கணுன்ற ஒரு அவேர்னஸும் இந்த படத்தை மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு ரிவ்யூவில் சந்திக்கலாம்.